கால்சியம்னா என்னன்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது போன்ஸுக்கு மில்க்ல அதிகமா இருக்கு, வயசானவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே தேவை. ஆனா இது பாதி தான் உண்மை. கால்சியம் போன்ஸுக்கு மட்டும் இல்ல, கால்சியம்னா மசில், நர்வ், ஹார்ட், ஹார்மோன்ஸ் அப்புறம் வைட்டாலிட்டிக்கு ரொம்ப தேவை. லோ கால்சியம்னா மசில் கிராம்ப்ஸ், வீக்னஸ், போன் லாஸ், ஃபால்ஸ், ஃபிராக்சர். இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா நிறைய விமென்ஸும் எல்டர்ஸும் சைலண்டா கால்சியம் டெஃபிஷியன்சில இருக்காங்க. இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன் கால்சியம் என்ன பண்ணும், கால்சியம் டெஃபிஷியன்சியா இருந்தா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், கால்சியம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை, டாப் 10 ரிச் கால்சியம் ஃபுட்ஸ், அப்சார்ப்ஷன் சீக்ரெட், அப்புறம் காமன் மிஸ்டேக்ஸ். ஹாய், திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவா பிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. கால்சியம் ஆக்சுவலி என்ன பண்ணும்? கால்சியம் 99% போன்ஸ்லையும் டீத்லையும் தான் ஸ்டோர் ஆகும். மீதி இருக்க 1% தான் லைஃப் சேவிங். கால்சியம் எதுக்கெல்லாம் தேவைன்னா மசில் கான்ட்ராக்ஷனுக்கு, நர்வ் சிக்னலிங்க்கு, ஹார்ட் ரிதமை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு, பிளட் கிளாட்டிங்க்கு, ஈவன் ஹார்மோன் ரிலீஸுக்கு கூட கால்சியம் ரொம்ப தேவைப்படும். பிளட்ல கால்சியம் கம்மியாச்சுன்னா நம்ம பாடி நம்மளோட போன்ஸ்ல இருந்து கால்சியம் எடுத்துக்கிறோம். இதனாலதான் வயசானவங்களுக்கு அதிகமா பிராக்சரும் ஆஸ்டியோபோரோசிஸும் நடக்குது. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி சைலண்டா, ஸ்லோவா, டேஞ்சரஸா எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு இருக்கு. கால்சியம் டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இயர்லி சிம்டம்ஸா நம்மளுக்கு லெக் கிராம்ஸ் அதிகமா இருக்கும், முக்கியமா ரைட் லெக்ல ரொம்ப வீக்கான நெயில்ஸ் இருக்கும், பாடி பெயின் அதிகமா வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் ரொம்ப நாள் இருக்குன்னா நம்மளுக்கு பேக் பெயின் வரும், ஃப்ராக்சருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஹைட்டு குறையும், நம்மளோட போஸ்டர் போர் ஆகும், டீத் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும். விமென்ஸுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியா இருந்தா பிஎம்எஸ் வேர்சன் ஆகும், 30 இயர்ஸுக்கு அப்புறம் போன் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். இதே இது ஆஃப்டர் மெனப்போஸுக்கு அப்புறம் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகும். டெய்லி கால்சியமோட ரெக்யர்மெண்ட் பார்த்தோம்னா அடல்ட்ஸ் ஒரு நாளைக்கு 1000 mg per day எடுத்துக்கணும், விமென்ஸ் 1200 mg per day எடுத்துக்கணும், எல்டர்ஸ் மோர் தென் 50 ஏஜா இருக்கவங்க 1200 mg எடுத்துக்கணும். இதே இது பிரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேஸ் மதர் இருந்தா 1000 to 1200 mg per day எடுத்துக்கணும். ஆனா இங்க ரியாலிட்டி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் இந்தியன் சாப்பிடுறது 400 to 600 mg per day தான். இப்படி கால்சியம் பால்ல மட்டும் இல்லை, மில்க் கால்சியமுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் தான். ஆனா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், டெய்லி சாப்பிட முடியாது, அப்சார்ப்ஷன் மாறும். கால்சியம் மல்டிபிள் ஃபுட்ஸ்ல இருந்து வரும். என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க என்னோட பையன் காலையில தினமும் பால் குடிச்சிருவான், நைட்டு தினமும் பால் குடிச்சிட்டு தான் படுப்பான், இருந்தாலும் அவனோட போன் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ கால்சியமுக்கு மில்க் மட்டும் சொல்யூஷன் கிடையாது. ஸோ டாப் 10 கால்சியம் ரிச் ஃபுட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்குது ராகி. இது 100 கிராம்ல 344 mg இருக்கு. செகண்ட் செசமி சீட்ஸ், எள்ளு, இது ஒரு டேபிள் ஸ்பூன்ல 88 mg இருக்கு. தேர்டு மில்க், இது ஒரு கப் 250 ml 300 mg இருக்கு. ஃபோர்த்து கர்ட், இது ஒரு கப்ல 250 mg இருக்கு. பன்னீர் 100 கிராம்ல 200 mg இருக்கு. ஆல்மண்ட்ஸ் 10 நம்பர் ஆஃப் ஆல்மண்ட்ஸ்ல 75 mg இருக்கு. ஸ்பினச், குக் பண்ண ஸ்பினச்ல 100 கிராம்ல 99 mg இருக்கு. ஸ்மால் ஃபிஷ் வித் போன்ஸ், சின்ன சின்ன ஃபிஷ் நம்ம போனோட சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ல எல்லாம் 100 கிராம்ல 300 mg இருக்கு. டோஃபு சாய்பீன்ஸ்ல மேட் பண்றது, இது 100 கிராம்ல 350 mg இருக்கு. லாஸ்டா ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ், இது 100 கிராம்ல 150 mg இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா கால்சியம் ஒரு மீலுக்கும் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். ஒரே மீல் எடுத்தோம்னா அது அப்சார்ப்ஷன் கம்மியாயிரும். ஓகேப்பா, கால்சியம் ஃபுட்லாம் நான் பார்த்துட்டேன். கால்சியம் சாப்பிட்டா மட்டும் போதாது, இதுக்கான அப்சார்ப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கிறணும். முக்கியமா கட் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்படின்னா தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். வைட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் வேஸ்ட். சிம்பிளா சொல்றேன், சன்லைட், கட் ஹெல்த், டயட், இது மூணே ஃபாலோ பண்ணா போதும், கால்சியம் டெஃபிஷியன்சி வராம பாத்துக்கலாம். இந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. கால்சியம் சாப்பிடும் போது வைட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்குது, கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது டீ காஃபி குடிக்கிறது, செல் கால் மட்டும் போதும்னு நினைக்கிறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாம இருக்கிறது, முக்கியமா ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் கால்சியமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ராங் போன்ஸ் இருந்தா ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருந்தா வைட்டாலிட்டி சூப்பரா இருக்கும். நல்ல வைட்டாலிட்டி இருந்துச்சுன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். கால்சியம் சப்போர்ட் பண்றது மசில் ஸ்ட்ரென்த், பேலன்ஸ், எனர்ஜி அண்ட் ஆக்டிவ் ஏஜிங். ஸோ கால்சியம் ஆப்ஷனல் கிடையாது. வயசானதுக்கு அப்புறம், எலும்பு தேய்மானது ஆனதுக்கு அப்புறம், ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் எடுக்க வேணாம். கால்சியம் ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ முன்கூட்டியே எடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு கால்சியம் சாப்பிட்டாட்டி ஃபீல் பண்ண மாட்டேங்க, ஆனா ஃபியூச்சர்ல உங்க பாடி கண்டிப்பா ஃபீல் பண்ணும், எஸ்பெஷலி விமென்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். ஸோ கால்சியமே இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா சாப்பிடுங்க, என்னென்ன அப்சார்ப்ஷனுக்கு தேவையோ அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டா சாப்பிடுங்க, அப்சார்ப்ஷனுக்கு என்ன ஃபுட் எல்லாம் தேவையோ அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பாய்.